புனித ஜூலி பில்லியட். இவர் 19ஆம் நூற்றாண்டு பிரான்ஸ் நாட்டைச் சார்ந்தவர். ஏழைகளுக்கு உதவுவதிலும் மறைக்கல்வி போதிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். தந்தையின் நோய் மற்றும் வியாபார தோல்வி காரணமாக வறுமையுற்று குடும்பத்திற்காக கடினமாக உழைத்தார். துப்பாக்கியால் தாக்கப்பட்ட தந்தையைக் கண்டு அதிர்ச்சிக்கு உள்ளாகி படுத்த படுக்கையானார். படுக்கையில் இருந்த வண்ணமே 20 ஆண்டு காலமாக மறைக்கல்வி போதித்தார். ஆன்ம ஆலோசனைகள் வழங்கினார். திருக்காட்சி ஒன்றில் துறவற ஆடை அணிந்த பெண்கள் கல்வாரி மலையில் கூடி நிற்பதைக் கண்டு, இதோ சிலுவையை அடையாளமாக கொண்ட சபை கன்னியர் என்ற குரலையும் கேட்டு பிரான்காய்ஸ் என்ற பெண்மணியுடன் இணைந்து நோட்டர்டாம் சகோதரிகளின் சபையை நிறுவினார். பிரான்ஸ், பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் பல பள்ளிகளையும் தொழிற்பயிற்சி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் துவங்கினார். கிறிஸ்தவ கல்வியை வழங்கினார். சாதிக்க தீர்மானித்து விட்டால் சக்தியும் சாத்திய கூறுகளும் தானாய் உற்றெடுக்கும்.